அந்த காலகட்டத்துக்கு அவர் ஏன் அடைச்சு அந்த மாதிரி எடுத்து போனாங்கன்றது எனக்கு தெரியல. 2வது ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கோபத்தை வர வைக்கிறது. அது அந்த சூழலில் அவர் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே அவர் வந்து நியாயம்தான் பண்ணுவார், நியாயம்தான் பேசுவார். தைரியமான ஒரு மனிதர். அதே மாதிரி குழந்தை மனம் உள்ள ஒரு மனிதர். அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அவரை சந்திக்க முயற்சி எடுத்தீங்க? நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த சகஜமாக என்கிட்ட பேசினார். பையன் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு இவன் தான் நடிக்க போகிறான், நீ பார்த்துக்கோ அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பெரிய விழா ஒன்று நடந்தது. எஸ்.ஏ. சந்திரசேகர்னு சினிமாவில் வந்து செல்வமணிலேருந்து நாங்கள்லாம் வந்து கலந்துன்னு வாழ்த்துறோம் அவரை. அப்போது மேடையிலேருந்தே சொல்கிறேன், நான் இன்னும் தயாராக இருக்கிறேன் உங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் கதை பண்ணட்டும், டைரக்ட் பண்ணட்டும், நீ நடி, நான் எடுக்கிறேன், அது ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொன்னேன். ரொம்ப கையை பிடிச்சி சந்தோஷப்பட்டு கை தட்டினார்.